எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு மெடிடேட் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? நேற்று இந்த வீடியோவில் பார்ட் 1 என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம ஆத்மானு புரிஞ்சுக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ் தான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இந்த ஷவாசன் அந்த யோகாசனம் மாதிரியே நம்ம உடம்புல ஒரு பார்ட்டாக போய் கடைசியாக நம்ம ஆத்மானு உணரணும். நீங்கள் இதுக்காக ஆரம்பத்தில் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரில் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நேற்று வீடியோவில் ஏபிசி, அதாவது ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், இது ப்ராக்டிஸ் வரணும். ஸ்டியரிங் கண்ட்ரோல் வரணும். இந்த கீர் கரெக்டான ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீர் அப்ளை பண்ணணும். கண்களால் இந்த மிரர் ரோட்டில் பார்க்கணும். இது எல்லா சிங்க்ரனைசேஷனும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிறோம், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுறோம். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு கார் இருந்ததுன்னா பக்கத்து தெருவுக்கும் போகலாம், இங்கேருந்து அடுத்த ஊருக்கும் போகலாம், உலகம் ஃபுல்லாக சுற்றலாம். கரெக்டாக? ஸோ இந்த ஆத்மான்ற ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஆத்மான்னு நீங்கள் ஃபீல் பண்ண புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ராஜயோக யாத்திரை ரொம்ப 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 ஈஸி. யாத்திரைன்றது டூர், ஓகேவா? ஆனால் இந்த யாத்திரை ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சரீரம் இங்கே தான் இருக்க போது, இந்த ஆத்மாவானது இங்கேருந்து சாந்திதாமுக்கு ட்ராவல் பண்ண போகுது. புரியுதுங்களா? இப்போது இதுக்கு தான் இந்த தியரி கிளாஸஸ்லாம் நிறைய எடுத்துருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த உடம்புல 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆத்மா, அது இந்த நடிப்புக்காக கிடைச்சது. பரமாத்மா சாந்திதாமத்தினோட வந்திருக்கு, அது இங்கே இருக்குது. புருவத்தின் மொழியாக ரொம்ப டைனியாக இருக்குது. இது பழைய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். இது இல்லாமல் சூட்சம உடல்னு ஒன்று இருக்குது. கண்ணாடி மாதிரி ஒரு உடல் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆத்மாவும் சூட்சம உடலும் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அவ்வளோ இந்த கண்ணுக்கு அவ்வளோதான் பவர். அப்புறம் இந்த பஞ்சபூதங்களான இந்த உடல் இருக்குது. ஓகேவா? இந்த ராஜயோகத்தில் இந்த ஆத்மான்னு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த ஆத்மாவானது கண்ணாடி உடம்போட வெளியே வர்ற மாதிரி பாவிக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ ஆத்மா வெளியே வந்தால் செத்து போயிடுவோமே. தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது ஒரு சங்கல்பம் தான். பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் இறந்து என்னிடம் வந்து அடைகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா இந்த உடம்புல இருந்து உயிரோடு இருந்து இறக்கிறீர்கள்னு சொல்கிறார். அதாவது உயிரோடு தான் இருக்கிறோம். ஆத்மா சாந்திதாமம் போனால் கிட்டத்தட்ட டெய்லி இறப்புக்கான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. அப்போ ரியலாகவே ஒரு வாட்டி இந்த சரீரம் விட்டு போகணுன்றது சாதாரணமாக நடந்துடும். நமக்கு ஒரு வெளியே இருக்காது ஆத்மாவுக்கு. சரியா? ஸோ யாருமே ரியலாகவே ஆத்மா இங்கே எடுத்துடுறது கிடையாது. இது ஒரு சங்கல்பம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்காங்க. ஸோ ஆத்மாவானது கண்ணாடி சொரூபத்தோடு வெளியே வருது. ஓகேவா? எப்படி நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க, அது ஆத்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கிறோம், இல்லாட்டி ஒரு லைட்டு வச்சுருக்கிறோம். இந்த லைட்டுன்றது பரமாத்மா, அவர் சாந்திதாமத்தில் இருக்கார். அவரை போய் பார்க்க போகிறோம், அதுக்காக இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம சாந்திதாமத்துக்கு ட்ராவல் பண்ண தயாராகிடும். ஓகேவா? இப்படி நீங்கள் சங்கல்பம் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற வீடு இருக்குது, ஆத்மாவானது சூட்சம உடல் அப்படியே ட்ராவல் பண்ணால் ஆகும். இந்த பில்டிங்கை தாண்டி போயிட்டா என்ன ஆகும், மேலேருந்து கீழே பார்த்தா ஒரு 10-50 பில்டிங் தெரியும். ஏன்னா நம்ம வீடு கீழே அக்கம் பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக? இனி கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு மேக கூட்டங்கள் தெரியும். மேபி உங்களை சிட்டியே ஃபுல்லாக தெரியலாம். சரியா? அப்போ இனி கொஞ்சம் போகும்போது சந்திரனை பார்க்கலாம். ராத்திரியாக இருந்தால், பகலாக இருந்தால் நீங்கள் எப்போ மெடிடேட் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. சூரியனை பார்க்கலாம். இதையும் தாண்டி போகும்போது ஓசோன் லேயர்லாம் போய் பூமியே தாண்டி நம்ம எங்கே போகிறோம், நம்முடைய சூட்சும வதனத்துக்கு போகிறோம். ஓகே? இந்த சூட்சும வதனன்றது இந்த 3வது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 உலகங்கள், அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இது பூமி, சூட்சும வதனம், அதுக்கு மேலே இருக்கிறது சாந்திதாமம். எப்போவுமே ஒரு கல்பம் ஃபுல்லாகவே இந்த 2 விஷயம் எப்போவுமே இருக்கும். இந்த பூமியானது என்றைக்குமே இருக்கும், சாந்திதாமன்ற வீடு என்றைக்குமே இருக்கும். ஆனால் இந்த சூட்சும வதனம்ன்றது பரமாத்மா இந்த 100 வருஷத்துக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணுறாரு. ஏன் கிரியேட் பண்ணுறாருன்னா, நம்ம ட்ராமா டிசைன் இப்படி தான். சாந்திதாமத்துலேருந்து ஒரு ஆத்மா இங்கே நடிக்க வர முடியும், நடிக்கும். இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியாதனால இனி ஒரு நடிப்பு இங்கேயே நடிக்கும். இப்படியே நடித்து இங்கேயே பூமியிலே இருக்கும்போது கல்பம் 5000 வருஷன்றதுனால திரும்பி போகாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் பரமாத்மா இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும்
என்ன பண்ணுறாரு, அவர் கொசு கூட்டத்தை போல் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். அப்போ தான் வீட்டுக்கே போக முடியும். இந்த நேரம் 63 ஜென்மமாக நம்ம பண்ண பாவத்தை அழிக்கிறதுக்காக இந்த மன்மனாபவ தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை தந்தையை நினைவு செய்தால் இந்த 63 ஜென்மமாக பண்ண பாவத்தை போக்கலாம். யார் இது ரொம்ப சீரியஸாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க 100% எல்லா பாவத்தையும் அழிக்கிறாங்களோ அவங்க கர்மாத்தீத் அடைகிறார்கள். கர்மாத்தீத்னா கர்மங்களை வென்ற நிலையை அடைகிறார்கள். அப்படின்னு அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மா இந்த பஞ்சபூதமான உடலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆத்மா வெளியே போயிடும். ஓகேவா? அது இனி ஒரு பிரிவு எடுக்கவே வேண்டியதில்லை இந்த பூமியில். அது எல்லாம் நடக்குது இந்த டைம் தான் நடக்கும், வேறு எப்போ நடக்காது. ராமர் கடைசியில் தான் நடக்கும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு வீட்டுக்கும் போக முடியாது, இனி ஒரு நடிப்பும் கிடையாது. அது ஒரு தண்டனை மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு தான் பரமாத்மா இந்த சூட்சும பதனம்னு ஒன்று கிரியேட் பண்ணி பாஸ் ஆனவங்களை அங்கே வைக்கிறார். இதில் முதல் ஆத்மா பிரம்மா இல்லையா? லேக்ராஜ் என்ற பெரியவரை தான் பிரம்மான்னு பேர் வச்சுருக்காரு. அவர் தான் பாஸ் ஆகி அங்கே உட்காந்து, அவர் தான் இப்போவும் நிரந்தரமாக இருக்கார். கிட்டத்தட்ட 69 இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 47-48 வருஷம் அங்கே தான் இருக்கார் அவர். பாக்கியெல்லாம் கர்மாத்தீத் ஆகிறவங்க ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு பிறவி எடுப்பாங்க இதே பூமியில். அது எந்த கணக்கு வழக்கிலையும் வராது. அதான் 84 பிறவின்னு சொல்கிறாங்க, அந்த கணக்கு வழக்கில் அது வராது. அவங்க ட்ராமாவுக்கு தேவைப்படுறாங்க, அதனால் ஒரு பிறவி எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க. தட்ஸ் இட். இதுவும் நீங்கள் அட்வான்ஸ் பார்ட்டின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போது ட்ராவல் பண்ணி எங்கே வந்துட்டோம்? சூட்சும வதனத்துக்கு வந்துட்டோம். எப்படி தெரியும் சூட்சும வதனம் வந்துட்டோன்னு? அங்கே பிரம்மா இருக்கிறார். ஓகேவா? நம்ம பிரம்மா சென்டரில் போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துக்கலாம். இப்போ நெட்டில் ஃபோட்டோ பார்த்துலாம். நீங்கள் அவரை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு டைம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கண்ணாடி உடம்போடு நம்ம ஆத்மா இருக்குது. அந்த பிரம்மாவை பார்த்து நம்ம பிரம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். என்ன நன்றி சொல்கிறோம்? 63 ஜென்மமாக தேடின கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பிரம்மா தான் நமக்கு. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இது மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சூட்சும உடல் அங்கே தான் போகிறீங்க இல்லையா? அங்கே இருந்துக்கிட்டு பரமாத்மா கிட்டேருந்து சக்தி வாங்கி கொடுக்குறீங்க. நீங்களும் ஒரு ஏஞ்சலிக்காக ஃபார்மாக இருந்து, அதே ஏஞ்சலிக் ஃபார்ம் தான் சூட்சும உடலோட ஆத்மா இருக்கிறது தான் ஏஞ்சலிக் ஃபார்ம். அப்படி இருந்து அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கலாம், உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்கும். ஸோ தட் இஸ் தி பிளேஸ். இந்த சூட்சும வதனம் வரைக்கும் தான் இந்த கண்ணாடி உடம்போடு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதான் லாஜிக்கும். இவர் நன்றி சொல்லிட்டோமா? நம்ம வேலை என்ன? சாட்சாத் தந்தைக்கிட்ட பேசுகிறது தான். அப்போது இந்த கண்ணாடி உடம்பு அங்கே உடையிற மாதிரி பாவனை பண்ணிக்காங்க. இப்போ வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ஆத்மா மேலே நேராக ட்ராவல் பண்ணுது. போக 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 ஒரு செம்பொன் நிறத்தில் ஒரு உலகம் வருது. அங்கே ஒரு பிரகாசமான ஒரு லைட்டு நமக்கு தெரியுது. அதுதான் நம்மளுடைய தந்தை சிவன். ஓகேங்களா? இது எல்லாமே சங்கல்பம் தான். அந்த சங்கல்பத்தை கொஞ்சம் ஈஸி ஆக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? ஒரு லைட் ஏற்றி வைக்கிறோம். ஓகேவா? உடனே ரொம்ப புச்சாலத்தனமாக கேட்கக்கூடாது. இந்த லைட்டு என் வீட்டில் தானே இருக்குது, நான் இப்போ எண்ணங்களால் சாந்திதாமம் போயிட்டேன்னா நான் அங்கேருந்து கீழே பார்க்குறேனான்னு இல்லை. நீங்கள் போகும்போது இந்த லைட்டு அங்கே இருக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே எண்ணங்களில் மட்டும்தான் அந்த விளையாடுறோம். பாருங்களேன், உங்கள் பர்ஸில் உங்கள் குழந்தை ஃபோட்டோ, உங்கள் அப்பா ஃபோட்டோ, மனைவி ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கலாம். நீங்கள் எடுத்து பார்த்து அடுத்த செகண்டு நீங்கள் அவங்களை நினைக்கிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், எந்தளவுக்கு உண்மைன்னு. இப்போ நீங்கள் உங்கள் பர்ஸில் இருக்க அந்த ஃபோட்டோ, அவங்க என்ன ஷர்ட் கலர் போட்டிருக்காங்க, ஆண்களாக இருந்தால், அப்பாவாக இருந்தால், அது உங்களால் இப்போ சொல்ல முடியுமா? ஞாபகம் வராது. ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அவங்க நினைவில் வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த லைட்டை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சிவன் நீங்கள் சாந்தி தாமத்தில் தான் இருக்கணும். இந்த லைட்டை முறைச்சி பார்த்துட்டே இருந்தால் தலைவலிக்கும், கண்ணுக்கு டயர்டாகிடும், அதுக்கப்புறம் உங்களால் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதனால் இந்த லைட்டுன்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அதுவும் நான் என்ன சொன்னேன், சைக்கிளில் அரைப்படல் முக்காப்படல் போட்டு சீட்டில் உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு லெவல் மேலே சீட்டில் தான் ஓட்டுறோம். அதே மாதிரி ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த லைட்டெல்லாம் தேவைப்படக்கூடாது. நினைக்கணும்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் சொன்ன பார்ட் 1 பார்ட் 2 கிடையாது. டைரெக்டாக ஆத்மா பரமாத்மான்னு கனெக்ட் ஆகிடும். இது ஹையஸ்ட் லெவல் என்ன தெரியுமா? பரமாத்மா சொல்கிறது, ஒரு செகண்டில் நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா எனக்கு கனெக்ட் பண்ணிடணுன்றார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த பவர் வரணும். அதுதானே அந்த ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகேவா? அப்புறம் வானிலை பரமாத்மா சொன்ன வேறு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. பரமாத்மா சொல்கிறாரு, இந்த அஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா? அஸ்ட்ரானட்ஸ்ன்றவங்க பூமியிலேருந்து ராக்கெட் வழியாக போய் சந்திரனுக்கு போகிறாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஏன்?
இந்த உடம்போடு போகிறாங்க, திரும்பி வந்தால் தான் கணக்கு, சரிதானே? ஆனால் நம்ம அதையும் தாண்டி சாந்திதாமன்ற உலகம் வரைக்கும் போகிறோம். ஆனால் நமக்கு எந்த உயிருக்கு ரிஸ்க் இல்லை. ஏன்னா இந்த உடம்பு இங்கே விட்டுட்டு ஆத்மா மட்டும்தான் ட்ராவல் பண்ணுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆத்மா திரும்ப வருது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் சயின்ஸில் என்ன தெரியும்னா, பூமிக்கும் சந்திரனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியும், பூமிக்கும் சூரியனுக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியும். தெரியாதது என்னென்னா, பூமிக்கும் சாந்திதாமத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது, பூமிக்கும் சூட்சமாதனத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது. இது ஒரு வாட்டி நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணி கேட்டேன், எல்லா கணக்கு சொன்ன டீட்டெயில் சொன்ன நீ ஏன் இதை சொல்லலை? இப்போ பரமாத்மா சொல்கிறாரு, நான் சாந்திதாமத்தில் இருக்கும்போது இது என் வேலை கிடையாது, பூமியில் இது எவ்வளோ அளக்கிறது இது அளக்கிறதுன்னு கிடையாது. சரி, நீங்கள் கடவுள் நீங்கள் அளக்க மாட்டீங்க. இப்போ நம்ம அங்கே போனால் சும்மா தானே உட்காந்துருப்போம், நம்மளும் பண்ண மாட்டோன்றார். ஆனால் பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்குது, இந்த சூரிய குடும்பத்தெல்லாம் தாண்டி இருக்குது. எது? சூட்சம வதனமே அங்கேருந்து ரொம்ப தாண்டி தான் இருக்குது. என்னது? நம்ம சாந்திதாமமே. ஓகேவா? இப்போ அப்பாவை நேராக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அப்பா கிட்ட என்ன சொல்கிறோன்னா, அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வானிலை நீங்கள் என்னை இந்த நேரத்தில் 3 உறவுகளில் என்னை கண்டிப்பாக நினைச்சாகணுன்றார். அது என்னது? அப்பா, டீச்சர், சத்குரு. ஸோ இப்படி நினைவு பண்ணுங்க, அப்பா நான் ஒரு ஆத்மா, 5000 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் எனக்கு அப்பா, டீச்சர், சத்குருவாக இருந்து என்னை வழி நடத்துகிறீங்க. ஓகே. அப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா அபிலாஷங்களையும் நீங்கள் பேசலாம். உடனே மனசில் இருக்க ஆசையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சொல்லுங்கள், ஏன்னா அந்த அனுபவம் வரணுன்றதுக்காக. அந்த பக்குவம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா தெரியும், இது வரைக்கும் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையுமே பரமாத்மா கொடுத்த பிச்சை தான். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்பாவுக்கு தெரியாதான் அவர் பண்ணுவார். ஆரம்பத்தில் ஏன் கேட்க சொல்கிறேன்னா, இந்த அனுபவங்கள் வர்றதுக்காக. கேட்காதன்னு சொல்லும்போது என்ன பண்ணுற, நிறைய பேருக்கு இந்த அனுபவமே ஆக மாட்டேது. நேராக போய்ட்டு என்ன அப்படியே லைட்டை முறைச்சி பார்க்குறதுனால என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் கேட்க சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் என்ன சொல்லலாம், பிரதர் நீங்கள் வீடியோ போடுற மாதிரி எங்களெல்லாம் வீடியோ போட மாதிரி எங்களால் இந்த மாதிரி சேவை பண்ணணும். மனசாக சேவை பண்ணுங்க. மனசாக சேவை எப்படி பண்ணுறது? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு வேர்ல்டு மேப் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டு சேவரில் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, அங்கே அர்ஜென்டினா இருக்குது, பிரேசில். அர்ஜென்டினான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அங்கே எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு, ஜனத்தொகை. அந்த ஆத்மாக்களை எல்லாரையுமே நேராக சாந்திதாமம் வரைக்கும் கூப்பிட்டு போங்க. ஃபஸ்ட்டு சூட்சம முதல் வரைக்கும் கண்ணாடி உடம்போட அந்தந்த ஆத்மாவை நேராக கூப்பிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் வெறும் ஆத்மாவை கூப்பிட்டு போகிறீங்க, பரமாத்மா கிட்ட கொண்டு போகிறீங்க. நீங்கள் வந்து ஏஞ்சலிக் ஃபார்மில் இருக்கீங்க. இந்த ஆத்மாக்களுக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே பரமாத்மா ரேஸில் வாங்கி கொடுக்குறீங்க. எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும்னு நினச்சி பாருங்கள். அவங்க எல்லாம் அதை அடைஞ்சு சந்தோஷப்படுற மாதிரி நினைங்க. அதேமாதிரி நேராக கொண்டு வந்து அவங்களை இறக்கி விட்டுட்டு பிரேசிலில் இருக்கிற ஆத்மாவெல்லாம் கூட்டின்னு போங்க. அவங்களுக்கு சுகம், சாந்தி. பாருங்களேன், இவன் சொந்தம் இல்லை பந்தம், 800 கோடி பேர் நம்ம சொந்தம் தான். எப்படி? அவன் ஆத்மா படி நமக்கு சகோதரன் தான். இந்த சரீரம் எடுக்கிறதுனால தான் சகோதரி. நமக்கு வந்து அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி எல்லாரும் தேவை தான். இப்படி பண்ணுங்களேன், உங்களுக்கு டைமே பத்தாது. அது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஓகேங்களா? டாக்டர் தாங்க, டாக்டர் பாதி வேலை பண்ணுவார், ஏன்னா உடம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர். மனசுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக அந்த சூட்சம உடலுக்கும் ஆத்மாவுக்கும் சக்தி வாங்கி கொடுத்தா தான் அந்த ஆத்மா அந்த உடம்புலேயே இருக்க முடியும், எல்லாரும் வெளியே போயிடும். அப்போ நீங்கள் தான் அந்த ஆத்மாவை கூட்டின்னு போயிட்டு சூட்சம உதரத்தில் போய் அந்த ஏஞ்சலிக் பாடி இருக்குல்ல, அந்த சூட்சம உடலுக்கு சக்தி வாங்கி தரணும். அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி தரதுக்கு சாந்திதாமத்தை கூட்டின்னு போகணும். அங்கேருந்து அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சக்தி வாங்கி கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இப்போ சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குன்னா பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சரியாக சுரக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் உடலுக்கு நீங்களே கண்ணாடி உடம்பாக வெளியே வந்து அங்கேருந்து ரேஸ் வந்து பேங்க்ரியாஸ்க்கும் பரமாத்மா கிட்ட வந்து இந்த பேங்க்ரியாஸுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும். ஹார்ட் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே கேடுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஆப்ரேஷனே இல்லாமல் நீங்கள் பரமாத்மா சக்தி வாங்கி கொடுத்து இந்த பிளாக் எடுக்கலாம். இதை நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், இது நடந்துன்னு இருக்குது. இப்போது மதுபனில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாராவது தேவைன்னா கேளுங்க, நம்ம அனுப்பி வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் 5 கத்தியே வைக்காமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போது பரமாத்மாவை நினைக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் நமக்கு கிடச்சிச்சு. இது எல்லாம் எண்ணங்களில் தாங்க பண்ணுறோம். அங்கே போயிட்டு சாந்திதாமத்தில் போயிட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா எண்ணங்களில் நடக்கிற விளையாட்டு தான். ரெண்டாவது ஒரு விஷயம், இங்கே எண்ணங்களை குறைக்கிறோம். நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க,
என்னது ஃபஸ்ட் வீடியோவே ஆத்மானா என்னன்னு தான். அதில் என்ன சொல்லியிருப்போம், மனசுன்னு ஒன்று இருக்குது ஆத்மாக்குள்ளே. அது ஒரு நிமிஷத்துக்கு 32 எண்ணங்களை உருவாக்குது, 4 டைப் எண்ணங்களை உருவாக்குதுன்னு. அப்போ 32 எண்ணங்கள் வரும்போது பயங்கர குழப்பங்கள் இருக்கும். இப்போ இந்த எண்ணங்களெல்லாம் குறைச்சி ஒரே எண்ணம் பரமாத்மா சிவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கும். எண்ணங்கள் குறையும் போது, எண்ணிக்கை குறையும் போது இந்த உடம்பு தூக்கத்தில் போயிடும். இது இயற்கை. அதெல்லாம் அந்த யோகா உட்காரும்போது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஃப்ளாட் ஆகிடும், தூங்கிடுவாங்க. அப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதுதான் இந்த யோகாவோட ஸ்பெஷாலிட்டியை. நீங்கள் தெரியாமல் தூங்கிட்டீங்கன்னா 90% கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வருத்தம்லாம் படாதீங்க. எண்ணங்கள் குறையும் போது இப்படி ஆகும். ரெண்டாவது, எண்ணங்கள் அலைப்பாய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எண்ணத்துக்கு மேலே கண்ட்ரோலே கொடுத்தது கிடையாது. அதனால் அது என்ன வேணால் பண்ணிகிட்டு இருந்தது. ஓகேவா? இப்போ தான் எண்ணங்களை குறைக்கும். நீங்கள் மெடிடேஷனில் உட்காருங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, மனைவி, குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, கடன் எல்லாம் வந்து போகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோவம்லாம் படக்கூடாது. சரி, இதே ஆத்மாவில் இருக்கிற மனசு தான் சத்தியுகத்தில் தேவதையாக இருந்தது. ஓகேவா? அப்போது உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும், நம்ம 84 பிரிவு எடுத்துருக்குறோம், சத்தியுகத்திலையும் திரேதா தேவதையாகவே நடிச்சிருக்கிறோம். அந்த குணங்களை ஏன் நீ ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேற? மனசில் 4 டைப் எண்ணம் வருது சொல்ல, நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையில்லாதது. நல்லதும் தேவையானது மட்டுமே சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வந்தது. கெட்டதும் தேவையில்லாததும் துவாபர கலியுகத்துக்கு அப்புறம் வந்தது. ஏன் நல்லதும் தேவையானது கொண்டு வர மாட்டேன்னு நீங்கள் மனசுக்கு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுங்கள். இப்போ அப்பா வராருன்னு வச்சுக்கோங்க எண்ணங்களில், உங்கள் அப்பாகிட்ட அந்த எண்ணங்கள் வழி சொல்லு, அப்பாவை பற்றி நம்ம இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். டக்குன்னு அந்த எண்ணம் நின்றுடும். நீங்கள் மெடிடேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வேற ஒரு எண்ணம் வரும், நிறுத்தலாம். இப்படி நிறுத்தி 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 நீங்கள் ஸ்லோவாக மெடிடேஷன் பண்ணலாம். இது ஒரு நாள் ஜாப் கிடையாது. ஏன்னா 5000 வருஷ கதையில் 63 ஜென்மமாக உடம்புன்னு இருந்ததுனால, இந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால நம்மளால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு திருப்தியான வரைக்கும் அப்பா கிட்ட நினச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட, அப்பா நான் பூமிக்கு திரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து இறங்கி வரலாம். அப்புறம் எங்கே வரும்? சூட்சும வதனத்தில் வரும். அப்போ சூட்சும வதனத்தில் யார் இருக்கா? திருப்பி பிரம்மா இருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறீங்க. இப்போ நம்ம திரும்பி ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி நம்ம சூட்சும உடலை கொண்டு வந்துடுறோம் நமக்கு. ஓகேவா? இது எல்லாம் எண்ணங்களில் தான் பண்ணுறோம். சூட்சும உடல்லேருந்து நேராக பூமிக்கு இறங்கி வரும். அப்போ சூரியனை கடந்து, கீழே மேக கூட்டங்களை கடந்து, நம்ம பில்டிங் கடந்து திரும்பி இந்த உடம்புக்குள்ளேயே வந்து சேர்ந்துடுறோம். சரியா? அதுக்கப்புறம் எழுந்துக்கிறோம். அதுதான் ராஜயோக மெடிடேஷன். இவ்வளோதான் சிம்பிள். இது இதை மாதிரி எவ்வளோ நாள் பண்ணோம்? அனுபவம் வர வரைக்கும் பண்ணோம். அனுபவம் வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? ஒரு செகண்டில் பரமாத்மா கனெக்ட் பண்ண முடியணும். இது ட்ரைனிங் கமெண்ட்ரி வீடியோ போட்டு நீங்கள் கேட்டு கூட நீங்கள் பண்ணலாம். புதியவர்கள் அப்படி பண்ணலாம். யூடியூப்பில் இருக்குது, ராஜயோக மெடிடேஷன் கமெண்ட்ரின்னு போட்டிங்கன்னா எந்த பாஷையில் கேட்குறோம் அந்த பாஷையில் கிடைக்குது. நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோலையும் கமெண்ட்ரிஸ்லாம் போடுறோம். நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது ஒரு நல்ல விஷயம் நடந்துன்னு இருக்குது. அதாவது சில பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த நிறைய பேருக்கு சேவை பண்ணணும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் நமக்கு ஒரு பேஜ் இருக்குது, ராஜயோகா கிளாஸஸ் இன் தமிழ். இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லி 2-3 பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம ஆத்மாக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ நான் இருக்கிறது இந்தியாவிலேருந்து தான் இதை போட்டுட்ருக்கேன். இது உலகம் ஃபுல்லாக தெரியுது. சப்போஸ் யூஎஸில் மட்டும் இருக்கிற ஆத்மாக்களுக்கு தெரிய வைக்கணும்னா நீங்கள், ஏன்னா இது மார்க்கெட்டிங்னு வரும்போதே பைசா இன்வால்வ்டு. ஒரு 1000-2000 செலவு பண்ணாத ஒரு மாதத்துக்கு அவங்க சொல்கிறான் 40,000-50,000 பேருக்கு இந்த நியூஸ் கொடுக்க போகிறேன்னு. உங்களுக்கும் பரமாத்மா சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தனியாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு இது 1000-2000 செலவு பண்ணி இந்த சேவை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன கமெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் 1 மாதமோ 2 மாதமோ செலவு பண்ணுவீங்க. அந்த புண்ணியத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.